வரலாற்று சிறப்புமிக்க கொள்கை மாற்றம். முதல் முறையாக 12 அணு ஆயுதங்களை நிலைநிறுத்தியது இந்தியா. இந்திய அரசாங்க திட்டங்கள். செவ்வாய்க்கிழமை ஜூன் 9, 2026. இந்தியா தனது நீண்டகால அணு ஆயுத கொள்கையிலிருந்து வரலாற்று சிறப்புமிக்க ஒரு மாற்றத்தை மேற்கொண்டு முதல் முறையாக 12 அணு ஆயுதங்களை செயல்பாட்டு ரீதியாக நிலைநிறுத்தியுள்ளது. ஸ்டாக்ஹோம் சர்வதேச அமைதி ஆராய்ச்சி நிறுவனத்தின் சமீபத்திய அறிக்கையின்படி இது இந்தியாவின் மிக முக்கியமான கொள்கை மாற்றத்தை குறிக்கிறது. ஏனெனில் இதுவரை இந்தியாவின் அணு ஆயுதங்கள் சேமிப்பு பட்டியலில் மட்டுமே வைக்கப்பட்டு வந்த நிலையில் தற்போது அவை செயல்பாட்டு ரீதியாக நிலைநிறுத்தப்பட்டவை என வகைப்படுத்தப்பட்டுள்ளன. ஆபரேஷனலி டெப்ளாய்டு. அமைதிக்கால கொள்கையில் மாற்றம். கடந்த பல தசாப்தங்களாக அமைதி காலத்தில் அணு ஆயுதங்களையும் அவற்றை ஏவி பார்க்கும் ஏவுகணை அமைப்பையும் தனித்தனி சேமிப்பு கிடங்களில் பிரித்து வைக்கும் கடுமையான கொள்கையை இந்தியா பின்பற்றி வந்தது. தற்போது பூமிக்கு அடியில் உள்ள ஏவுகணை நிலத்தடி அறைகளிலும் அண்டர்கிரவுண்ட் மிசைல் சைலோஸ் மற்றும் அணுசக்தி நீர்மூழ்கி கப்பல்களிலும் உடனடியாக தாக்கக்கூடிய நிலையில் ஆயுதங்களை நிலைநிறுத்தியிருப்பது இந்தியாவின் அணு ஆயுத தயார் நிலையின் தீவிரத்தையும் அதன் பாதுகாப்பு உத்தியின் அடுத்த கட்ட வளர்ச்சியையும் காட்டுகிறது. இந்தியாவின் அணு ஆயுதங்களை ஏவுகணை அமைப்புகளுடன் இணைப்பது அல்லது அவற்றை செயல்பாட்டு படைகளின் தளங்களில் வைப்பது போன்ற நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுவது இதுவே முதல் முறை என்று SIPRI அறிக்கை சுட்டிக்காட்டுகிறது. இந்த மாற்றம் இந்தியாவின் தசாப்தங்கள் பழமையான அணுகுமுறையை மாற்றி உடனடி பதில் தாக்குதல் நடத்தும் திறனை நோக்கி இந்தியா நகர்வதை குறிக்கிறது. இந்தியாவின் முப்படை அணு ஆயுத திறன். நியூக்ளியர் ட்ரையார். கடந்த ஆண்டில் இந்தியாவின் அணு ஆயுத குவியல் சற்று அதிகரித்து ஜனவரி 2026க்குள் தோராயமாக 190 அணு ஆயுதங்களை எட்டியுள்ளது என்று அந்த அறிக்கை குறிப்பிடுகிறது. இந்த ஆயுதங்கள் தற்போது விமானப்படை, தரைவழி ஏவுகணைகள் மற்றும் அணுசக்தி ஏவுகணை, நீர்மூழ்கி கப்பல்கள், SSBN ஆகிய முப்படைகளின் SSBNS ஆகிய முப்படைகளின் அணு ஆயுத திறனுக்கும் பகிர்ந்தளிக்கப்பட்டுள்ளன. ஒரு அணுசக்தி நீர்மூழ்கி கப்பலில் SSBN குறைந்த எண்ணிக்கையிலான அணு ஆயுதங்களை நிலைநிறுத்தி இருப்பதும் அணு ஆயுத தடுப்பு கண்காணிப்பு பணிகளை டிஃபென்ஸ் பேட்ரோல் தொடங்கியிருப்பதும் தாக்குதலுக்கு பிந்தைய இந்தியாவின் இரண்டாவது தாக்குதல் திறனை செகண்ட் ஸ்ட்ரைக் கேப்பபிலிட்டிஸ் மேலும் வலுப்படுத்துகிறது. வழக்கமாக அமைதி காலத்தில் இந்தியா தனது அணு ஆயுதங்களை ஏவுகணைகளில் இருந்து பிரித்து வைத்திருப்பதாகவே கருதப்பட்டது. ஆனால் அண்மை காலமாக ஏவுகணைகளை தயார் நிலையில் வைத்திருக்கும் கானஸ்ட்ரைஸ்டு தொழில்நுட்ப அறிமுகம் மற்றும் கடல்சார் அணு ஆயுத கண்காணிப்பு பணிகள் போன்றவை அமைதி காலத்திலேயே இந்தியா தனது அணு ஆயுதங்களை ஏவுகணைகளுடன் இணைக்கும் திசையில் நகர்வதை காட்டுகின்றன. முதலில் பயன்படுத்தக்கூடாது கொள்கையில் உறுதி. நோ ஃபர்ஸ்ட் யூஸ் பாலிசி. முதலில் பயன்படுத்தக்கூடாது. இந்த கொள்கை மாற்றம் ஏற்பட்ட போதிலும் இந்தியா தனது புகழ்பெற்ற முதலில் பயன்படுத்தக்கூடாது நோ ஃபர்ஸ்ட் யூஸ் என்ற அணு ஆயுத கொள்கையை தொடர்ந்து கடைபிடித்து வருகிறது. இக்கொள்கையின்படி இந்தியா எந்த ஒரு நாட்டின் மீதும் முதலில் அணு ஆயுத தாக்குதலை தொடங்காது. மாறாக இந்தியா பகுதிகள் அல்லது இந்திய படைகளின் மீது அணு ஆயுத தாக்குதல் நடத்தப்பட்டால் மட்டுமே அதற்கு பதிலடி கொடுப்பதற்காக அணு ஆயுதங்கள் பயன்படுத்தப்படும். இந்தியாவின் அணு ஆயுத பலம் அண்டை நாடுகளுடன் ஆயுத போட்டியில் ஈடுபடுவதற்காக அல்லாமல் சாத்தியமான அச்சுறுத்தல்களை தடுப்பதற்காக மட்டுமே. கிரெடிபிள் மினிமம் டிட்டரன்ஸ் வரையறுக்கப்பட்ட மற்றும் பயனுள்ள அளவில் வடிவமைக்கப்பட்டுள்ளது. உலகளாவிய தாக்கம். இந்த தற்காப்பு நடவடிக்கை இந்தியாவின் அணு ஆயுத கொள்கைக்கு மட்டுமின்றி உலகளாவிய அணு ஆயுத சூழலுக்கும் மிக முக்கியமானது. மாறிவரும் புவிசார் அரசியல் யதார்த்தங்களுக்கு ஏற்ப அணு ஆயுத நாடுகளின் அணுசக்தி நவீனமயமாக்கல் மற்றும் தழுவல் போக்குகளை இது பிரதிபலிக்கிறது.
இந்தியாவின் இந்த நிலைநிறுத்தம் அளவில் சிறியதாக இருந்தாலும் இது இந்தியாவின் அணு ஆயுத தற்காப்பு திறனை குறியீட்டு அதாவது மெஷர் ரீதியாகவும் நடைமுறை ரீதியாகவும் ரியல் டைம் சுச்சுவேஷன்லையும் மேம்படுத்துவதோடு எந்த ஒரு அணு ஆயுத அச்சுறுத்தலுக்கும் தீர்க்கமான பதிலடி அதாவது பேப்பர் மூலியமாகவும் நாங்கள் ஏவுகணை ஏவியிருக்கோம் அப்படிங்கிற பேப்பர் டாக்குமெண்ட் மூலியமாகவும் பதிலடி கொடுக்க தயாராக இருப்பதை காட்டுகிறது. உங்களுக்கு இந்த நியூஸ் பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ.